உலகமெங்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின சொல்லப்படும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை, அந்த வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு அவர் சொல்லியிருந்தார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபாகமம் 8:3 சொல்லப்பட்ட இந்த வேத வார்த்தையை நினைவு கூர்ந்து அந்த நேரத்தில் சாத்தானுக்கு பதில் கொடுத்தார். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை தான் நம்ம பிழைக்க வைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையினால தான் நாம் பிழைப்போம். அப்போ அந்த வார்த்தை அவருடைய வாயிலே இருந்து வெளிப்பட்ட வார்த்தை தானோ என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தை தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் மாம்சமாக இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் சிலுவைக்கு போய் தன்னை பலியாக கொடுத்தார். அந்த தேவ ஆட்டுக்குட்டி தன்னை பலியாக கொடுத்ததன் நிமித்தம் மனுஷ குலத்தை பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். மனுஷ குலத்துக்கு பாவத்திலே இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டது அந்த தேவ ஆட்டுக்குட்டி தன்னை பலியாக கொடுத்ததன் நிமித்தம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் தெரிந்து கொண்ட வேத வார்த்தை உங்களுக்கு ரோமர் 8:8 அதை பற்றி பார்ப்போம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். ரோமர் 8:8 மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அதனையே நான் தலையங்கமாக வைத்திருக்கிறேன். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்பதையே இந்த வேத வார்த்தைக்கு தலையங்கமாக நான் தெரிந்து கொண்டேன். இப்பொழுது நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தவறை நீரங்களை மீட்டுக்கொண்டீர். அவருடைய குற்றமற்ற இரத்தத்தினால, அவருடைய மாசற்ற இரத்தத்தினால, அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால, அவருடைய நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்தினால தேவரீர் எங்களை முழுதுமாக அந்த பாவத்திலிருந்து எங்களை விடுதலை தந்தது
மட்டுமல்ல, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்தும் தேவரீர் எங்களை விலக்கினீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். நாங்களோ பாவத்துக்கு மரித்து, அந்த பாவத்துக்கு மரித்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஃபாதர். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவிர ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மாம்சம் என்று சொல்லும் பொழுது, அப்போ கடைசி செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மாம்சம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனுடைய சுயம், அதாவது மனுஷன் தேவபலமற்று இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறபடியினால அவன் உடனடியாக தன்னுடைய சுயத்தை நாடி அந்த சுயத்தின் மூலம் சில பலத்தை சேகரித்து அந்த பலத்தின் மூலம் இந்த பூலோகத்தில் வாழ அவன் முயற்சிக்கிறான். இதனைத்தான் மாம்சம் என்று சொல்லப்படுகிறது. இதனைத்தான் சுயபலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சுயபலத்தில் நாம் வாழ வேணும், மாம்சத்தில் நாம் வாழ வேணும் என்று, அதாவது பள்ளிக்கூடங்களோ பாடசாலைகளோ சர்வ கலாசாலைகளோ அரசுகளோ ஒரு அளவும் வழி நடத்துறதில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியாமலே அப்படித்தான் அவர்கள் வழி நடத்துகிறார்கள். நீங்கள் நடக்க வேணும், அப்படி நடக்க வேணும், உங்களுடைய வேலையை நீங்கள் தெரிவு செய்யவும், நீங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீங்கள் சேகரித்து கொள்ள வேணும். அப்போ அந்த மாதிரி வீட்டில் அந்த மாதிரியாக போதிக்கப்படுகிறது, பள்ளிக்கூடங்கள் வழியாக அந்த மாதிரியாக போதிக்கப்படுகிறது. அப்போ மாம்சத்தில் செயல்பட சொல்லி எல்லாரும் நம்ம தூண்டிய வண்ணமாகவே இருக்கிறார்கள். நாங்கள் மாம்சமாகவே இருக்கிறபடியினாலேயும் மாம்சத்தில் நாங்கள் செயல்படுகிறபடியினாலும் மாம்சமாகவே நாங்கள் வாழ்கிறபடியினாலும் இதில் தவறு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ மாம்சத்தில் நாங்கள் நடக்கிறதுன்ற காரணம் அது தவறுன்ற எங்களுக்கு தெரியவில்லை என்றால் நாங்கள் எல்லோரும் மாம்சமாக இருக்கிறோம். அப்போ மாம்சமாகவே இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிறோம். இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்வதற்கு மாம்ச பலம் அவசியமாக இருக்கிறது, வேறு வழி ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ தான் பிரச்சனை வருது. எப்போ பிரச்சனை வருகுதுன்றதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே பிரச்சனை ஆரம்பமாகிறது. பிரச்சனை அல்ல, அது நல்ல பிரச்சனை. அப்போ நாம் அறிய வேண்டியது தேவனை அறியாமல் இருக்கும் பொழுது எல்லாருடைய போதனைகளையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது வழக்கம். ஆனால் தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அவர் தனக்கேற்ற மாதிரி வாழ வேணும் என்று எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் பரிசுத்தமாக இருக்கிறபடியால் நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அப்படி இருக்க போய்க்க நாம் நம்முடைய பலத்தினாலே தேவனுக்கு முன்பாக வாழ முயற்சிக்கும் பொழுது தேவன் அதை முற்றும் முழுதுமாக அற்றுவருக்கிறார். அவர் சொல்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால், மனுஷா, நீ இவ்வளவு காலமும் நீ மாம்சத்தில் நடந்தாய், இப்பொழுது நீ அறியாமல் இருந்த தேவனை நீ கண்டு கொண்டாய். அப்போ தேவன் உன்னிடத்தில் இருக்கிறபடியினால் உனக்கு என்னத்துக்கு மாம்சம்?
உன்ற சுயத்தின் பலம் என்னத்துக்கு தேவை? நான் எல்லாவற்றையும் உனக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனபடியால் உன் மாம்சத்தை நீ கைவிட்டு நீ எனக்கு முன்பாக தேவ நீதியோடையும் பரிசுத்தத்தோடையும் உத்தமனாக நீ வாழ வேணும். ஆனபடியால் உன்னுடைய மாம்ச பலத்தை நீ முழுதுமாக நிராகரிக்க வேணும். என்னுடைய மாம்ச பலத்தினால் ஒரு பொழுதும் தேவனுக்கு முன்பாக வாழ முடியாது என்று சொல்லி நீ உன்னுடைய மாம்சத்தை நிராகரிக்க வேணும் என்றதை லூக்கா 9:23 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அவர் சொல்லியிருந்தார். அப்போ தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லும் பொழுது என்னுடைய பலத்தினால் நான் உமக்கு முன்பாக வாழ முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நாம் முழுதுமாக நம்முடைய நிலைமையை அறிந்து தேவாதி தேவன் எனக்கு கை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறார், அவருடைய ஆவியானவர் எனக்கு உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறார், நானோ இப்போ பலம் பொருந்தியவனாக இருக்கிறேன். ஆனபடியால் இந்த மாம்ச பலத்தினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை, தேவனே உம்முடைய பலம் எனக்கு தந்தருள வேணும் என்று சொல்லி நாம் கேட்க வேணும் என்றதற்காகத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து deny yourself, உன்னுடைய சுயத்தை முழுதுமாக நிராகரி என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். இதில் தான் பிரச்சனை வருது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே இந்த பிரச்சனை ஆரம்பமாகுது. அப்போ அவர் சொல்கிறார், இனி உனக்கு அது தேவையில்லை, அதை முழுதுமாக நீ களைந்து போட வேணும், அது வேண்டாம், இனிமேல் உன் தேவைகள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் தொடர்ந்து நாங்கள் நம்முடைய மாம்சத்தில் நடக்க வழிகிட்டால் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமும் வேதனைக்கு மேலே வேதனையை நாங்கள் அனுபவிக்க வேண்டி வருகிறது. இதனால தான் ரோமர் 7:24 பவுல் அப்போஸ்தலர் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறத நாம் காணக்கூடியதாக இருக்கு. ரோமர் 7:24 மாம்ச மாம்சத்தில் செயற்பட வழிகிட்ட உடனே நிர்பந்தமான மனுஷர்களாக இந்த பூலோகத்தில் வாழ வேண்டி வரும். அப்போ தேவனிடத்திலிருந்து தேவநீதியை பெறுவதற்கும் தேவனிடத்திலிருந்து வேறு எதனை பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு முன்பாக நீதியான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் நம்முடைய மாம்ச பலம் ஒன்றுக்கும் உதவாது. deny yourself என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார். அப்போ அந்த மாம்சபலம் எவ்வளவு மகிமை பொருந்தினதாக இருந்தாலும் அந்த பலத்தை தேவன் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நம்முடைய மாம்ச பலத்தினால் நடைமுறைப்படுத்தும் நம்முடைய சொந்த வல்லமையையும் எந்த முயற்சியையும் நம்முடைய கெட்டித்தனங்களையும் எந்த செயற்பாடுகளையும் தேவன் அறவே பொருட்படுத்துவதில்லை. மாம்சத்தின் உதவி அவருக்கு தேவையே இல்லை. மனுஷனுடைய கெட்டித்தனம், அவன் பெரிய கெட்டிக்காரனாக இருக்கிறான், அந்த கெட்டித்தனத்தை வச்சு கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி வாழலாம் என்று சொல்லி அதிகமான
கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அதை முற்றும் முழுதுமாக நிராகரிக்கிறார். அது அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. மனுஷன் தன்னுடைய மாம்ச பலத்தினால சேகரித்த ஒன்றையும் தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சில கிறிஸ்தவர்கள் வீணான சிந்தனையிலே இருக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது நல்லா கிட்டார் வாசித்தேன், அப்போ அந்த கிட்டாரை நான் ஆண்டவற்ற பாட்டுகளை வாசிக்கிறதுக்கு பாவிக்கலாமே? நோ, அந்த விதமான சிந்தனைகள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் மாம்சத்தில் சேகரித்த எந்த ஒரு கெட்டித்தனத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அப்போ அவர் கெட்டித்தனத்தை கொடுக்க வேணும். அவர் அபிஷேகம் பண்ணி அவர் அந்த கெட்டித்தனத்தை கொடுத்து அந்த கெட்டித்தனத்தாலே அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமே தவிர மாம்ச பலத்தில் சேகரித்த எந்த கெட்டித்தனமும் அது எவ்வளவு மகிமை பொருந்தியதாக இருந்தாலும் தேவன் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது அவருக்கு அருவருப்பாய் இருக்கும் என்பதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பொருந்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மரண சரீரத்தை உடையவர்களாக இருப்பதனால் அப்போ ஏன் அவர் அதுகள் ஒன்றே ஏற்றுக்கொள்கிறார் இல்லை, அதுகள் நல்ல விஷயங்கள் தானே என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறது வழக்கம். காரணம் என்ன மாதிரி என்றால் நாம் மரண சரீரத்தை உடையவர்களாக இருப்பதனாலும் ரோமர் 7:24 சாவுக்கேதுவான சரீரத்தை உடையவர்களாக இருப்பதனாலும் ரோமர் 8:11 மரித்த சரீரமாக இருப்பதனாலும் ரோமர் 8:10 மாம்ச பலவீனத்தின் நிமித்தமும் ரோமர் 6:19 இந்த இக்கட்டு நமக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ மரண சரீரத்தை உடைய மனுஷனால் சாவுக்கேதுவான சரீரத்தை உடைய ஒரு மனுஷனால் பலவீனம் உள்ள ரட்சிக்கப்பட்டாலும் பலவீனமான சரீரத்தை உடையவனாக அவன் இருக்கிறபடியினால் ஆண்டவர் அவனுடைய மாம்சத்திலே அவன் சேகரித்த எந்த பலத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனித குலத்தின் வீழ்ச்சியின் நிமித்தம் சரீரம் அறவே பலவீனப்பட்டிருக்கிறபடியினால் ஆதாம் வீழ்ந்ததன் நிமித்தம் ஆதாமிலிருந்து தோன்றிய நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாலும் சரீரம் முழுக்க பலவீனமான சரீரமாக இருக்கிறது. அப்படித்தான் ரோமர் 6:19 சொல்கிறது. அப்போ இந்த மரண சரீரத்தினால தேவனுக்கு எதையும் செய்ய முடியாது. இதனை அறியாமல் இருப்பதே விசுவாசிக்கு இடறல். முக்கியமான இடறல் என்ன மாதிரி என்று சொன்னால் மரண சரீரத்தினால தேவனுக்கு எதையும் செய்ய முடியாதென்றொரு பாரிய உண்மையை கிறிஸ்தவன் அறியாமல் இருப்பதே அவனுடைய இடறலுக்கு முக்கியமான காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாயின் தேவனிடத்திலிருந்து நாம் எதனையும் பெற வேண்டுமானால் அல்லது தேவனுக்கேற்ற முறையில் வாழ வேண்டுமானால் நாம் முற்று முழுதுமாக தேவனையே நம்பி இருக்க வேணும். எல்லாவற்றிற்கும் தேவனையே நம்பி இருக்க வேண்டும். அப்போ தேவனை நம்பி இருக்கிறது என்றால் அது என்ன என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் யோசிப்பார்கள். தேவனை நம்பி இருக்கிறது என்பது கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே தேவனுக்கேற்ற வழி என்பதையும் தேவனை நம்பி இருப்பது என்பதன் பொருளுமாகும். மறுபடியும் சொல்கிறேன். அப்போ தேவனை நம்பி இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து 1 கொரிந்தியர் 2:2 லூக்கா 9:23 அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:4
அதுவே தேவனுக்கேற்ற வழிமுறையாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், தேவனுக்கேற்ற முறையில் நம்பியிருக்கிறதென்றால் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை முற்று முழுதுமாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது தான் தேவனுக்கேற்ற வழி, தேவனை நம்பி இருக்கிற வழி என்பதையும் தெளிவாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாம்சத்தில் நடக்க முயற்சித்த யூதர்களின் கேள்வி, அப்போ யூதர்கள் அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நேரம் யூதர்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். கவனமாக கேளுங்கள் நம்ம அது என்று சொல்லிக்க யோவான் 6:28-29 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ தேவனுக்காக வாழ வேணும் என்றால் நாங்கள் ஏதாவது செய்யத்தானே வேணும். அப்போ நாங்கள் என்ன கிரியைகளை செய்ய வேணும் என்று சொல்லி சில யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டார்கள். அவர் ஒரு அருமையான மறுமொழி கொடுத்தார். இதே மறுமொழி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். அது மட்டுமல்ல, அவ்விசுவாசிக்கும் பொருந்தும், விசுவாசிக்கும் பொருந்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மறுமொழி, அந்த பதில் என்ன என்று சொன்னால், இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. ஏதாவது தேவனுக்கேற்ற கிரியை செய்ய வேணுமென்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முதல் அவர் பரமபிதா அனுப்பினவரை இயேசு கிறிஸ்து. அப்போ பரமபிதா அனுப்பின இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதே. அவர் சிலுவையில் என்ன செய்தார், அவர் சிலுவையில் செய்தது என்ன என்று சொல்லி அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியதே தேவனுக்கு ஏற்ற கிரியை என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தார். இதனை இன்னும் சற்று விவரமாக கூறுவதாய், நாம் எதனை செய்தாலும், நாம் எந்த வழியில் போக முயற்சித்தாலும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அது அமையாவிட்டால் அதனை பரிசுத்த ஆவியானவர் மாம்சம் என்றும் முத்திரையிடுகிறார். அப்போ அந்த விசுவாசம் என்று சொல்லப்படும் பொழுது என்ன, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததையும் அதன் மூலம் நமக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் எல்லாவற்றையும், நமக்கு என்ன நடந்தது என்பதையும் முற்று முழுதுமாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ அந்த அடிப்படையில் விசுவாசம் அப்போ அந்த அடிப்படை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க என்ன மாதிரி என்று சொன்னால், அப்போ அடிப்படை விசுவாசம் என்ன என்று சொன்னால் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. தெளிவாக 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசத்தின் அடிப்படையில் அல்லாமல் சொந்த பலத்திலே எடுக்க முயற்சிகள் யாவும் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பது மட்டுமல்ல, அத்தகைய முயற்சி ஒரு பொழுதும் நமக்கு வெற்றியை கொண்டு வரப்போகிறதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் முடியாதென அதிகமான கிறிஸ்தவர்கள் அங்கலாய்ப்பதுண்டு. எங்களுடைய முயற்சிகள் யூதர்கள் மாதிரி கிறிஸ்தவர்களும் நாங்கள் என்ன செய்ய வேணும், ஏன் முடியாது, ஏன் எங்களால் முடியாது, இந்த மாதிரியான சிந்தனையுடையவர்களாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன் முடியாது என்று சொன்னால், முதலாவதாக
நாம் எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தால் என்ன, எவ்வளவு துணிவுள்ளவர்களாக இருந்தால் என்ன, எவ்வளவு மனோதிடம் உள்ளவர்களாக இருந்தால் என்ன, நமக்கு தேவையானது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை முதற்கண் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறபடியால் நான் அதனை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நாம் அறிய வேண்டியதென்ன, நாம் எவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இருந்தால் என்ன, எவ்வளவு துணிவுள்ள மனுஷர்களாக இருந்தால் என்ன, எவ்வளவு மனோதிடம் உள்ளவர்களாக இருந்தால் என்ன, நமக்கு தேவையானது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் முதற்கண் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதன் நிமித்தம் மனுஷனால் நன்மையான எதுவும் கூடாதபடியினாலே, நன்மையான எதுவும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:18 சொல்லியிருக்கிறார். அப்போ நன்மையானது எதுவும் என்னிடத்தில் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நன்மையானது ஒன்றும் மனுஷனிடத்தில் இல்லை. ஆனபடியினால் தேவன் மனுஷனாக வந்து மனுஷனால் முடியாததை மனுஷனுக்காக மனுஷனுடைய பிரதிநிதியாக செய்து முடித்தார். சிலுவையில் செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனை மீட்டு கொள்வதற்கு அவர் கொடுத்த விலை மனுஷ கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்போ மனுஷனால் முடியாது. அதாவது இயேசு கிறிஸ்து இரத்தம், மகா பரிசுத்தமான இரத்தத்தையே பரமபிதா ஏற்றுக்கொண்டார் விலையாக. அதாவது மனுஷன் கொடுத்த பாவத்தின் தண்டனைக்கு விலையாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையே தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ அந்த விலை மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த விலை அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம், சிலுவையில் சிந்தின இரத்தம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை அவர் முழு விருப்பத்தோடையே நிறைவேற்றினார். முழு விருப்பத்தோடு நிறைவேற்றினார். அதனை நாம் உதாசீனம் செய்வோமாய் இருந்தால் அவர் கொடுத்த விலை போதாது. நாமும் ஏதாவது செய்தால்தான் அந்த விலை நிறைவு பெறும் என கூறுவது போல அல்லவா முடிந்துவிடும். ஏனென்று சொன்னால் அவர்கள் யூதர்கள் வந்து தேவனுக்கேற்ற கிரியைகள் நாங்கள் எப்படி நடப்பிக்க வேணும். அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் மறைமுகமாக, உம்முடைய இரத்தம் காணாது, உம்முடைய இரத்தம் காணாது, நாங்களும் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் நிற்கிறார்கள். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் உம்முடைய இரத்தம் காணாது, நாங்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் நிற்கிறார்கள். அப்போ அத்தகைய முயற்சி மாம்சத்தினுடைய முயற்சியாக இருப்பதனால் அது கிறிஸ்துவை அவமதிப்பதாக முடிந்து போம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ வேத வாக்கியத்தின்படி நாம் அத்தகைய முயற்சியில் ஈடுபட்டால் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி ரோமர் 8:8 உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் அது காணாது. நாமும் ஏதாவது செய்ய வேணும், மாம்சத்தில் நாமும் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்வார்களாக இருந்தால் அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று ரோமர் 8:8 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி நாம் விவரமாக பார்ப்பதற்கு ஏதுவாக இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த
இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.